வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? அதுக்காக தான் மேடம் கேட்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 9/8/1994. 9/8/1994. 9:05 PM. 9:05 PM. மீன லக்னம் ராசி. பிறந்த இடம் சார்? திண்டுக்கல். திண்டுக்கல். மீன ராசி. மீன லக்னம் ராசி. மீன லக்னமா சார்? ஆமாம் மேடம். என்ன ராசி சார்? சிம்ம ராசி. சிம்ம ராசி. என்ன நட்சத்திரம்? பூரம். பூரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க. ராகதசை நடந்துகிட்டு இருக்கு, சுயபக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஐயா நோட்ல வந்து சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்காருங்கய்யா, பூரம் நிற்கிறாரு இல்லையா? நோட் இல்லையா? ஆமாங்கய்யா. நோட்டில் எழுதி கொடுத்தவரை சுக்கிரனை சிம்மத்தில் கொடுத்துருக்கிறாரா? ஆமாங்கய்யா. மீனத்தில் நீச்சமாக இருக்கிறாரு. என்ன விஷயம்? வாக்கிய பஞ்சாங்கம் கூட இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் கூட இவ்வளவு வித்தியாசம் வராதே, தப்பாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஐயா இப்போ திருமணம் எப்போ நடக்குன்னு கேட்கணுங்க ஐயா. இந்த மாதிரி சரியா போகலைங்க ஐயா. வீட்டில் தான் 10 வருஷமா. இந்த ராகுதிசை எப்படி இருக்கும்? வேலை தொழில் எப்படி? ராகுதிசை தான். ராகு தான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. ராகு தான் எல்லாத்தையும் கொடுப்பாரு. சரிங்கய்யா. ராகு தான் கொஞ்சம் இந்த அமைப்பு. சுக்கிரன் நீச்சமானா என்ன? சுக்கிரன் நீச்சமானாலும் செவ்வாயுடைய பார்வை மட்டும் தனிச்சிருக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கெட்ட அமைப்புல கொடுக்காது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலே சனி தப்பு இல்லையா? ஆமாங்கய்யா. 5 6ல் மறையிறாருல்ல. ஆமாங்கய்யா. குரு புத்திர காரகன் 8ல் போய் மறையிறாருல. கல்யாணம் நடந்தால் என்ன கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியமே லேட்டுன்னு புத்திர தோஷம் இருக்குல்ல. ஆமாங்கய்யா. கல்யாணம் நடக்கலைன்னா சுக்கிரன் மட்டும் நீச்சமானாலே நடக்காமலாம் போயிடாது. சுக்கிரன் நீச்சமானாலும் கேந்திர பலத்தோடு அவர் அருமையாக இருக்கிறாரு. சூரிய சந்திரர்கள் பரிவர்த்தனை ஆகுறாங்க. உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம். ஆனால் லக்னாதிபதி பலவீனம் ஆகக்கூடாதுங்க. சரிங்கய்யா. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் ராகுவோட இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதியோடைய பலம், சுக்கரனுடைய சொகுசு, காமம் போன்ற அமைப்புகளை ராகு தான் தருவார். சரிங்கய்யா. எந்த ஊரில் இருக்கிறீங்க? திண்டுக்கல்ல பிறந்தவங்க? திண்டுக்கல் தான். இப்போ வெளிநாடு போக வாய்ப்பு இருக்காங்கய்யா. ஆமாம், தூர போகிறீங்க. வெளி மாநிலம் தூர இடங்களுக்கு முதல்ல அனுப்புவார். வெளி மாநிலத்துக்கெல்லாம் அனுப்புவார். வெளிநாடு வெளி மாநிலம்னு இப்போ தானே ராகுதசை சர வீட்டில் இருக்கக்கூடிய சர வீட்டில் இருக்கக்கூடிய ராகுதசை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. 1 வருஷம் 1.5 வருஷமா. அடுத்த வருஷம் குருபக்தியில் கல்யாணத்திற்கு பிறகு அப்படியே நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு தான் போவீங்க. சரியா? சரிங்கய்யா. என்ன கேட்கணும்? திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்கணுங்க. ராகதசை குருபக்தியில் 2026 செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் நடக்கும். குரு தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர். லக்னாதிபதியாகி சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்து ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற இந்த குரு தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் 32 வயசு கடைசி, 33 வயசு ஆரம்பத்தில் தான் கல்யாணம் நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் இருக்கக்கூடிய அமைப்பு. ப்ளஸ் வந்து இது புத்திர தோஷம். 5 6ல் மறைந்து 5ஆம் அதிபதிக்கு சனி பார்வை, புத்திர காரகன் 8ல் மறைந்த அமைப்பு, ராகுவோடு இணைந்த அமைப்பு. இதுதான் உங்களுக்கு தாமதம். ராகு தான் வந்து குருபக்தி தான் வந்து உங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கும். குருபார்த்த சனி குழந்தைகளை கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ சனி புக்தியில் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு. சரிங்க. சரியா? சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி. அது சரியா இப்போ போகலங்க. கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை வந்து விளைகிறவளமா? ராகு வந்து செவ்வாய் தசையை விட ராகு நல்லா இருக்கும். பணம் போட்டு பண்ணுற தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து தான் தீரும். ராகு குழந்தை திருமணத்தை கொடுக்குற மாதிரியே சுக்கரனுடைய காரகத்துவமான கடன் தொல்லைகளையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். திண்டுக்கல்லை விட்டு வெளியில் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணத்திற்காக மட்டும்தான் திண்டுக்கல்ல இருக்க முடியும். திருமணம் நடந்ததுன்னா மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த ராகுதசை பெரிய அளவில் நீச்சனோட வீட்டில் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வை இணைவோடு இருக்கிறதுனால பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார். முதல்ல கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மாற்றங்கள் வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் சிம்மராசி 2027 தான் நல்லா இருப்பீங்க. வர்றவங்கெல்லாம் பாருங்கள், ஒன்று ஜென்மச்சனி இல்லைன்னா அஷ்டமச்சனி. ஜென்மச்சனி அஷ்டமச்சனியாக தான் வரும். 2027 பிறந்தவொடனே நல்லாயிருக்கும். 1 வருஷத்தில் எதையும் தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. 8வது ஜாதகம் பாருங்க. 8வது ஜாதகமே ஒரு அருமையான, நம்ம கத்துக்கிறதுக்காகவே ஒரு வந்த ஜாதகம். உண்மையாவே அது ஒரு அருமையான அமைப்பு. இந்த 8வது ஜாதகத்துக்கு பாருங்க, ஒரு ஆண். இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண், 31 வயசு இவருக்கு. இப்ப ஏன்னா 1994 பிறந்தவர்.
அப்போ 31 வயசாகுது. இவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு திருமணம் எப்பயா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாரு? திருமண அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த திருமண அமைப்புகள் ஏன் இவருக்கு 31 வயசுல ஏன் இவருக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த சுபத்துவ பாபத்துவ விதி அப்படியே துள்ளிக்கிட்டு வரும் பாருங்க. இப்ப பாருங்க, லக்னத்தை வச்சு முதல்ல இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். லக்னம், மீன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? லக்னத்திற்கு லக்னம் எப்படி இருக்கும் போத லக்னம் ஒரு நீச்ச சுக்கிரனுடைய பார்வையில இருக்கு. ஒரு நீச்ச சுக்கிரனுடைய பார்வையாக இருந்தாலும் கூட, இந்த லக்னத்தின் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட லக்னம் சுபத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சர்வ நிச்சயமா எடுத்துக்கலாம். லக்னத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு, ஓரளவு சுபத்துவம் அடைந்திருக்கிறது. லக்னாதிபதி லக்னத்திற்கு 8ல் மறைந்து ராகுவோட சேர்ந்து பலவீனம். இதுதான் ஒரு கடுமையான அமைப்பு. எத்தனை டிகிரி? 12 டிகிரிக்குள்ள ராகுவோட இணைந்து குரு பலவீனமாக இருக்கின்றார். அப்ப லக்னாதிபதி பலவீனம், அவருக்கு எந்த நிவர்த்தி அமைப்புகளுமே கிடையாது. லக்னத்திற்கு வேற பாபர் தொடர்புகளே கிடையாது. அப்படிங்கிற அமைப்புல லக்னத்துக்கு பாபர் அமைப்புகள் எதுவுமே இல்லை. லக்னத்தை சுக்கிரன் மட்டும் வளர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பு. சரி, இவருக்கு ஏன் இந்த இடத்துல வந்து தாமத திருமண அமைப்புகள் அப்படின்னா, இந்த இடத்துல லக்னத்திற்கு 2, 8ல் கேது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி ராசிக்கு 7ல சனி, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனியில இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இடத்த பார்த்துட்டோமா, அடுத்து வந்து லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியை பாருங்க. ஏன்னா இது ஒரு புத்திர தோஷ அமைப்புள்ள ஜாதகம். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைந்து, இந்த இடத்துல சூரியன் சந்திரனும் பரிவர்த்தனை, அது ஒரு பாயிண்ட். அது வந்து காரக விஷயங்கள் தான். இப்ப நம்ம பேசுறது 5ஆம் அதிபதி தான் புத்திரத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தைகளை கூடிய ஆதிபத்திய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறது அவர்களுடைய காரக விஷயங்கள். சந்திரனுடைய காரகம் வந்து குழந்தை கிடையாது, சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். 5ஆம் அதிபதி 6ல் மறைவு. அதுக்கடுத்து என்ன? சனியினுடைய பார்வை. இந்த சனியை யாரு? ஸ்திர வீட்டில் அமர்ந்த சனி. எத்தனை டிகிரி பார்வை? 8 டிகிரி பார்வை. இப்படிங்கிற அமைப்பு என்ன? 5ஆம் அதிபதி 6ல் மறைந்து சனியின் பார்வையில, அவருமே பெரிய ஒளி பொருந்தி சந்திரன் இல்ல, அப்பதான் அமாவாசையை விட்டு விலகிய சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு இல்ல. சனியின் பார்வையில 5ஆம் அதிபதி பலவீனம். குழந்தைகளை தரக்கூடிய காரகன் யாரு? குரு. அந்த இடத்துல அவர் 8ல் மறைந்து ராகுவோட சேர்ந்து பலவீனம். அப்ப புத்திர அமைப்புகள் வலிமையாக பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. இத்தனைக்கு இந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதி தான். குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு தாமதமா அப்படிங்கிறது ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில ராசிக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு அப்படிங்கிறது பலவீனம், தாமத அமைப்புகள். அதுக்கடுத்து அந்த 5ஆம் அதிபதியான குருவுமே இந்த இடத்துல பலவீன அமைப்புகளுக்கு வந்துருவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனாலதான் இவருக்கு தாமதமாகுது. சரி, எப்பயா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிற தசா புத்திகளுக்கு போயிருவோம். இவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ராகு தசை 2024 இருந்து நடக்குது. ராகு தசையில இப்ப சுய புக்தி போய்கிட்டு இருக்கு. ராகு எங்க இருக்கிறாரு? சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. ராகு எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு. சுக்கிர தொடர்புகளை பெற்றதாக நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து குருவை பீடித்த ராகு அப்படியே குருவினுடைய பலன்களை அப்படியே எடுத்து செய்வாரு. குருவினுடைய ஆதிபத்தியங்களை அப்படியே எடுத்து செய்வாரு. சுக்கிரனுடைய வீட்டுல 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் வந்து லக்னாதிபதியோட இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில லக்ன பலத்தையும் லக்ன ஆதிபத்தியத்தையும் 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் 8ஆம் இடத்தின் வழியாக இந்த இடத்துல ராகு செயல்படுத்துவாரு. அப்ப திருமணத்தை யார் கொடுப்பார்? இந்த ராகு தான் கொடுப்பாரு. ஏன்? சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சுக்கிரன் வீடு கொடுத்தவன் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புகள்ல இந்த இடத்துல வந்து பாவத் பாவக விதியின் அடிப்படையில இந்த சுக்கிரனுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி 3க்கு கோணத்துல இருக்கிறாரு, 8க்கு 12ல இருக்கிறாரு. 3ஆம் பாவகத்திற்கு கோணத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் பாவத்திற்கு 12ல் மறைந்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல ராகு நீச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகள்ல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பலனை 8ஆம் இடத்தின் வழியாக திருமணத்தை இவர் தான் கொடுப்பாரு. எப்ப நடக்கும்? ராகு தசை ராகு புக்தியில பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ராகு தசை குரு புக்தி, இந்த இடத்துல லக்னாதிபதியோட அமைப்புகள்ல லக்னாதிபதி சுக்கிரனின் வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல அவரே குடும்ப பாவகத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற அமைப்புல லக்னாதிபதி அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிற அமைப்புகள்ல சுக்கிரனோட வீட்டுல இருந்து குடும்ப பாவகத்தோட தொடர்பு கொள்றதுனால இந்த ராகு தசை சுக்கிர புக்தி குரு புக்தியில சர்வ நிச்சயமா இவருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த குருஜி சொல்லியிருக்கிறாரு. ராகு தசை குரு புக்தியில பண்ணிட்டு அதுக்கடுத்து நந்தாஜி ஏற்கனவே சொன்னது மாதிரி அது என்ன சொன்னாரு? ராகு தசை புக்தியில திருமணம் நடந்துச்சுன்னா அடுத்து வர புக்தி என்னன்னு பாத்தரணும். அடுத்து வர்ற புக்தி யாரு? சனி. ரைட்டா? இந்த சனி எப்படி இருக்கிறாருன்னு பாத்துறோம். ராகுதசை குரு புக்திக்கு அடுத்து ராகுதசை சனி. குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி புத்திரத்தை கொடுப்பார். குரு பார்த்த சனியும் குரு பார்த்த சந்திரனும் குழந்தையை கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில இந்த ராகுதசை குரு புக்தியில திருமணம் நடந்து ராகுதசை சனி புக்தி இல்ல குருவினுடைய 3 டிகிரி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சனி 5ஆம் அதிபதியின் பார்வையில், இந்த இடத்துல பார்வை பெரிய அளவு அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லதான் அப்படிங்கிற அமைப்புல
என்னதான் இருந்தாலும் சனி 5ஆம் அதிபதியை தொடர்பு கொள்றார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் பொதுவா அந்த விதியை கூட கொண்டு வர தேவையில்லை. நேரடியாக குரு பார்த்த சனி குழந்தையை கொடுப்பாருங்கிற விதியை சரியா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல குரு அந்த அந்த அமைப்புல ஒரு பெண் குழந்தை இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பாயிண்ட். அதுக்கடுத்து இப்ப இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, சொந்த ஒரு நிமிஷம். அதாவது குரு பார்த்த சனி குழந்தையை கொடுத்துரும் அது வந்து முக்கிய விதி. ஆனா உப விதிகளாக மத்த விஷயங்களை பார்க்கும்போது அது ரொம்ப கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு வந்து இந்த சனி வந்து 5ஆம் அதிபதியை தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு 5ஆம் இடத்து ராசிக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியை தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு வந்து ஒரு 5ஆம் வீட்டுல ஏதோ ஒரு தொடர்பு ஒண்ணு வந்துச்சு. 5ஆம் அதிபதியை தொடர்பு பண்றாரா ஏதோ ஒன்று ஒரு பாயிண்ட் பார்த்தா. அதாவது 5ஆம் அதிபதி ஆமா, ராசிக்கு 5ஆம் அதிபதியினுடைய பார்வையில இருக்கிறார். ராசிக்கு இவ்வளவு பார்வையில இருக்கிறார். ஆமா, இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களும் ஃபிட் ஆகும் போதுதான் வந்து பர்ஃபெக்டா உங்களால சொல்ல முடியும். அது வரைக்கும் ஒரு பொதுப்படையான விஷயம் நம்ம இது வரைக்கும் பொதுப்படையா பார்த்துட்டே போனோம். இனி கொஞ்சம் நம்ம உள்ள டீப்பா தான் பார்க்கணும். அப்பதான் வந்து பட்டு கரெக்டான இதை எடுக்க முடியும். இப்ப வந்து குரு பார்த்த சனி கொடுக்குன்றது பொதுவான ஒரு விஷயம். அவர் கொடுப்பாரு. இன்னும் வலிமை இருக்கான்னு பாருங்க. வலிமை இல்லாட்டி அதை கூட தட்டி போய் அடுத்ததுல கூட கொடுக்கலாம். அதை விட அடுத்த புக்தி வலிமையா இருந்தா அதுலதான் கிடைக்கும். சோ இதுக்கு வலிமை இருக்கான்னு பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கு. அது ஒண்ணுதான் ஆட் பண்ண. நீங்க அப்ப கண்டிப்பா பண்ணுங்க, அப்புறம் மீதி பல பேசுவோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து சொந்த தொழில் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இந்த இடத்துல ராகு சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வார் அப்படிங்கிற அமைப்புகள்ல பலன் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா தொழில் அமைப்புகளுக்கு இவருக்கு 10ஆம் அதிபதியே குரு ஆயிட்டாரு. 10ஆம் இடத்தை செவ்வாய் ராஜயோகாதிபதியின் பார்வையாக பெரிய அளவு கிடக்காது. 9ஆம் அதிபதியின் 10ஆம் இட பார்வையாகத்தான் அது செயல்படும். தர்ம கர்மாதிபதி அமைப்புகளை இந்த செவ்வாய் செய்வாரு. செவ்வாய் 2-9 குடையவர். அவர் எந்த பாபத்துவத்தை அடையல. 4ஆம் இடத்தில் திக்பலத்தோடு இயல்பாக பாவராகி 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோட இருந்து, கேந்திர பலம் தான் அந்த இடத்துல, திக்பலம் இல்ல, தப்பா சொல்லிட்டேன். இந்த இடத்துல கேந்திர பலத்தோட இருந்து 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு செய்கிறார் அப்படிங்கிற அமைப்பு ஓரளவு தொழில் அமைப்புகளுக்கு நல்ல அமைப்பு தான். பெரிய அளவுக்கு கெடுக்காது. இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மை அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த ராகு சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தையும் தருவார். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கடன் அப்படிங்கிற அமைப்புகள்ல இந்த இடத்துல லக்னாதிபதியை பாதித்தும் அவர் பலன் செய்வார். லக்னாதிபதிங்கிறது குரு. ராகு வந்து லக்னாதிபதியை பாதித்தும் பலன் செய்வார். பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டார். என்னதான் இருந்தாலும் லக்னம் சுக்கிரனுடைய பார்வையில இருக்கு. பெரிய அளவு லக்னம் சுப பாபத்துவத்தை அடையல அப்படிங்கிற அடிப்படையில பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, சர்வீஸ் ஓரியன்டா பெரிய முதலீடு இல்லாம கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா ராகதசை ராகபுத்தின்னு எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா அஷ்டமச்சனி நடப்பு. அஷ்டமச்சனி காலங்கள்ல கடன் வரும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொழில கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பலன் சொல்லிருக்காரு. நந்தாச்சி சொல்லுங்க. இப்ப நடக்கிறது ராகதசையா எவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கு? ஆமா, ராகு தசையில ராகபக்தி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ராகு தசையில குரு பக்தி 2026 தான் ஆரம்பிக்குது. இப்பதான் ராகுதசை ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ராகுதசை 2026 வரைக்கும். ஆமா, செவ்வாய் இவர் 10 வருஷமா வீட்டுல உட்காந்துருக்குன்னு சொன்னாரு. அது இப்ப சுக்கிர தசைன்னு சொன்னாரா? என்ன எவ்வளவு சொன்னாலே இல்லையே அப்படியா? பொறுங்க, ராகுதசைக்கு உங்களுக்கு என்ன தசை போச்சு? செவ்வாய் இல்லையே, இவர் செவ்வாய் நல்ல ராகுதசை 2024 செவ்வாய் தசை தான் நடந்திருக்கு. இவரு அப்படி ஒண்ணும் வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி சொல்லலைங்க. தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தொழில சொந்த தொழில கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்டாரு. பெரிய முதலீடு பண்ணாம போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, ரைட். ஆனா இவர் சொன்ன ஞாபகம் இருக்கு. உண்மையிலேயே 10 வருஷமா உட்காந்துருக்குன்னு சொன்ன ஞாபகம். ஆனா இவர் இல்ல, வேற யாராவது கூட இருக்கலாம். ஓகே. இப்ப செவ்வாய் தசை அந்த அளவுக்கு அவருக்கு கெடுத்திருக்காரு. ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் 4ஆம் இடத்துல திக்பலமாகி 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு. ஆமா, அதுக்கு முன்னால உள்ள தசை இப்படி அது 6ஆம் இடத்து சந்திர தசை. செவ்வாய் தசை தான் நடந்திருக்கு 2017 இல்ல, சந்திர தசை எடுத்திருக்கா. சந்திரதசை 10 வருஷம் அப்படி உட்காந்துட்டேன்னு சொன்னாப்ல. அதாவது சுக்கிர தசை கேட்ட மாதிரி. ஆமா, 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 6ல போய் மறைஞ்சு சனியின் பார்வை கிட்டத்தட்ட அவர் அமாவாசை கிண்டல அப்பதான் விலகி ஒரு நாள் என்னமோ ஆகுது, ஒரு நாள் 2 நாள் ஆகுது அதை விட்டு விலகி. அப்போ ரொம்ப போய் கடை வாங்குறேன் கப்பு வாங்குறேன்னு சொல்லி விரயம் பண்ணிருப்பாரு. இவரே வந்து பாப விரயங்களை கொடுத்திருப்பாரு. இந்த சனி விரையாதிபதி 10 வருஷம் அப்படியே வந்து வீட்லயே தான் இருந்துட்டாரு. இப்ப இந்த சந்திர தசையில 10 வருஷம் வீட்லயே தான் இருந்துன்னு சொன்னாரு. அதுக்குரிய ரீசன் தான் அது வந்துருச்சு. ஓகே, மருத்துவ முறையெல்லாம் இல்லாம இருந்ததே நன்மைங்கிறேன். வீட்டுல தானே இருந்தாரு, மருத்துவமனைக்கு போல இல்ல. ஆமா, இவர் மருத்துவமனைக்கு கொண்டு போவாரு. அதுல என்ன இருந்தாலும் 5ஆம் அதிபதி அவர் யோகர். அதனால என்ன செய்வாரு, வீட்டுல உட்கார வச்சாரு. பேசாம உட்காரு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு உனக்கு தாய் தப்பி யாராவது கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு பேசாம இரு அப்படின்ற ஒரு இதுல வாழ்ந்திருப்பாரு. இவரு வீட்டுலதான் இருந்திருப்பாரு. அது ஓகே. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எப்படின்னா, இப்ப வித்யாவதி ஜி வந்து சொன்னதுக்கு நானும் அப்படியே ரிப்பீட் பண்ண போறேன். ஏன்னா 1-2 தடவை ரிப்பீட் பண்ணாதான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து உட்கார அப்படின்றதுனால அது 1-2 பாயிண்ட் நான் கொடுக்குறேன் சொன்னா, இல்ல அவர் சொன்ன பாயிண்ட் நான் விட்டுருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அதை வந்து சரியா மைண்டுக்கு ஏத்துங்க எல்லாருமே. இப்ப இந்த இவருக்கு ஏன் திருமணம் நடக்கல? அப்படித்தானே ஜி? 31 வயசு ஜி. 31 வயசுல திருமணம் நடக்கல. அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து சுக்கிரன் காரகன் வந்து நீச்சமாகி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து
குரு செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை, 7ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு. காரகரை செவ்வாயின் பார்வையில 7ஆம் இடத்துல வந்து உட்காந்து, அவருக்கு கேந்திர பலம்ன்ற ஒரே ஒரு பலம் தான், இந்த நீச்ச சுக்கிரன் கேந்திர பலம்னு ஒரே ஒரு பலம் தான் இருக்கு. அது வந்து ஒரு அந்த காரக ரீதியா ஒரு ஏதோ நன்மை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை அட்டமாதிபதியாகி போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் அட்டமஸ்தானத்துக்கு மறைஞ்சாலும் அவர் அட்டமாதிபதி தான். அவரு அட்டமாதிபதி 3ஆம் அதிபதி. அவர் நல்லவர் கிடையாது. அவர் இந்த லக்னத்துக்கு அவர் கெட்டவர் தான். அவர் அங்க உட்கார்றது 7ஆம் இடம் பாதிக்கப்படும். அதுல செவ்வாயின் பார்வை, அதுக்கடுத்து சனி வந்து கேது லக்னத்துக்கு 2ல கேது இருந்தாலும் அதை சனி பார்க்கறது. அது சுபத்துவ சனினால அவர் பார்க்கறது, சனியோட பார்வை தான். அவர் சனி பார்க்கிறாரு. லக்னத்துக்கு 2ல வந்து ராசிக்கு 2ல, ராசி 7ல இவர் இருக்காரு, சனி இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் பிளஸ் வந்து இவர் யாரு செவ்வாய் 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆ பாக்குறாரு. லக்னத்துக்கு 5ல வந்து யாரு 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் அதிபதியை சொல்லி, ஆனா அவர் பெருசா கெடுக்க மாட்டாரு. இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதி தானே, ஆதிபத்திய ரீதியான கெடுதல் அங்க இருக்குதான் செய்யும். 5ஆம் இடத்துல அவர் இருக்காரு. பிளஸ் 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாரு, சனி பார்வையில் இருக்காரு. அடுத்து குரு, காரகர் குரு வந்து ராகுவோட வந்து ரொம்ப நெருங்கி இணைஞ்சிருக்காரு. ஒரு நான் நினைக்கிறேன் 7, 8, ஒரு 10, 12 நெருங்கி இருக்காரு போட்டிருக்கு. நெருங்கி இருந்து அவர் கேட்டு பேர் 8ஆம் வீட்டுல மறைஞ்சிடறாரு. இந்த காரகர் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சு பிளஸ் வந்து ராகுவோட இணைஞ்சதுனால இந்த மாதிரி புத்திர பாக்கியங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இவருக்கு இத்தனை வயது வரைக்கும் ராகுதசை எந்த புக்தியில, குரு புக்தியில திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குரு பார்த்து கொடுக்கணும். ஆமா, குரு பார்த்த சனி வந்து குழந்தைய கொடுக்கணும். குரு இருக்கும் வீடு வந்து என்னதான் இருந்தாலும் அட்டமாதிபதி அப்படின்றதுலாம் வேற. காரகம் அட்டமஸ்தானம்ன்றது வேற. அவர் இருக்கும் வீடு எதுக்குரிய காரகம்? காமம், குழந்தை, காமத்தை கொடுக்கக்கூடியது, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அது காரகம். யாரோட இணைந்து இறைச்சல் யாருன்னு பாருங்க. முத்துலட்சுமி வெயிட் பண்ணுங்க, அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்கம்மா. பொறுங்க. நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க பேசுறது சுத்தமா கேட்க மாட்டேங்குது, இறைச்சல் தாமா வருது. இத பல தடவை சொல்லிட்டோமா. கொஞ்சம் அவர் பேசி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கன்னு இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கனாலும் டக்குன்னு உடனே கூப்பிட்டுருவேன் நானு. கொஞ்சம் நீங்க பேசுறது இடைஞ்சலாவும் இருக்கு, உங்களை பேசுறது கேட்கவும் மாட்டேங்குதுமா. ஆமா, சரி, நல்லா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, மைக் ஆன் பண்ணீங்கன்னா அப்படி கரகரன்னு யாரோட இதுவுமே யாருக்குமே கேட்கலாம். அந்த மாதிரி இதை நீங்க இன்னொரு இதுல போட்டு கேட்டா தான் தெரியும். ஒன்னு செட்டை மாத்துங்க, அப்படி ஹெட்போனோ இயர்போனோ அதுல மாத்துங்க. இல்லைன்னா ஒரு இயர்போன் வாங்கி, இப்ப நீங்க இயர்போன் யூஸ் பண்ணலாம், நீ ஒரு இயர்போன் ஒன்று வாங்கி மாட்டுங்க. இல்லாட்டி ஒரு இது ப்ளூடூத் ஒன்று யார்ட்டையாவது வாங்கி, தம்பியார்ட்டே இருந்தா அது வாங்கி போட்டு பேசி பாருங்க எப்படி இருக்குங்க. செட்ல பிரச்சனை, இல்லாட்டி நீங்க வச்சுட்டு இயர்போன்ல பிரச்சனை. ஏன்னா இது தொடர்ந்து உங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு. அதை கிளியர் பண்ணாதாம நீங்க உண்மையிலே நல்ல பாயிண்ட் பேசுறாள் நீங்க. ஆனா நீங்க பேச முடியாம இருக்கிறது எங்களுக்கும் வருத்தம். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ரைட். இப்ப என்ன சொல்லியிருந்துச்சு, அந்த அதுதான் சனி புக்தியில வந்து குழந்தை கிடைக்கும். சனி அதுக்கு அப்போதே அந்த சனி குழந்தை கொடுக்கறதுக்குரிய காரணங்கள் ஓரளவுக்கு ராசிக்கோ லக்னத்துக்கோ இந்த தொடர்பெல்லாம் வலிமையா இருக்கும்போது சனி வந்து அதை உண்மையிலே அவரோட இதுல கொடுத்துருவார் குழந்தைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னமோ முக்கியமான பாயிண்ட் அதில் ஏதோ சொல்லத்தான் வந்தேன். அதுல இதுல கொஞ்சம் விட்டுட்டு நான் திருமண தாமதத்துக்கு நீங்க விட்டு போன பாயிண்ட் பூரா அப்படியே கவர் பண்ணிட்டீங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பாக்குறது, ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறது, இது எல்லாம் வந்து ஆதிபத்திய விசேஷம் உள்ள செவ்வாய் தான். ஆனும் ராசிக்கு 2 செவ்வாய் தொடர்பு உள்ளது தாமத திருமண அமைப்புகளுக்கு ஒரு காரணம். அட்டமாதிபதி போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. சுபரான அட்டமாதிபதி இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல வந்து திருமண அதிபதி இருக்கிறது தப்பு. அதே மாதிரி நீங்க 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட இருக்கிறார். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு. இது எல்லாமே தான் ஒட்டுமொத்தமா நம்ம கண்டிப்பா சொல்லலாம். கரெக்ட். இப்ப நடக்கிறது குரு தசையா? இப்ப என்ன தசை நடந்துட்டு? ஆமா, ராகு தசையில சுயபக்தி. ராகு தசை வந்து சுமாராத்தான் இருக்கும். ஆமா, ராகு தசை வந்து சுமாராத்தான் இருக்கு. ஏன்னா ராகு என்னதான் இருந்தாலும் நீச்சன் வீட்டுல இருக்கான்றதெல்லாம் அடுத்த பாயிண்டா கொண்டு வாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் அட்டமாதிபதியின் வீட்டுல இருக்காரு. அதனால குருவின் தொடர்பு, லக்னாதிபதியின் தொடர்பு இருக்கனால கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பார் வழியே. மத்தபடி ராகு தசை கெடுக்கக்கூடிய தசை தான். குருவின் தொடர்பு சுபத்துவம் பிளஸ் வந்து லக்னாதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த ராகு தசை சுமார் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கும். ராகு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய தசைகள் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன குருதசை வருதாஜி? ராகு தசைக்கு அடுத்து குருதசை. குருதசை கொஞ்சம் டல்லு தான் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் உள்ளது டல்லு குருதசை. ஆமா, இல்ல லக்னாதிபதி என்னன்னாலும் லக்னாதிபதியா இருக்காரு. அந்த குருவின் வீட்டுல இருக்க ஒரு சுபத்துவம் ஒரு கொஞ்சம் ராகுதசையை விட குருதசை நல்லா இருக்கு. ராகுதசை ஆதிபத்திய விசேஷம் உள்ளது. ஆமா, ராகுதசை ஆதிபத்திய விஷயத்தை தான். இது என்ன செய்யும்? குரு 8ஆம் இடத்துல உள்ள நல்ல விஷயங்களை தன்னோட தசையில லக்னாதிபதியாக இருந்து செய்யும் தூரத்து நகர்த்துங்க. இவர் எங்கேயாவது ஒரு நகட்டி வந்து இவர் அதை கூட சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். திருமணத்துக்கு அப்புறம் இவர் வந்து போயிடுவார், வெளியில போயிடுவார், குடும்பத்தோட இருக்க முடியாது. ஏன்னா 2ஆம் பாவம் வந்து கேது இருந்து 2ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்து
சுக்கிரன் நீச்சம் தாம்பத்திய சுகம்லாம் இவருக்கு நிரந்தர தாம்பத்திய சுகம் கிடைக்காது. காரணம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் அதெல்லாம் கம்ப்ளீட்டா அடிபட்டு குடும்பஸ்தானமும் பயங்கர வீக். குடும்பஸ்தானம் வீக்கா இருக்கும்போது அவர் குடும்பத்தோட சேர்ந்துக்க முடியாது. அப்படி கல்யாணம் ஆகுது வீட்டுக்கு கல்யாணம் அப்படி குடும்பத்தோட அப்படி சொல்லுவோம். அப்ப அங்க இருந்து பிரிச்சு விட்டுரும். பிரிச்சு விட்டு அப்படியே அப்பப்போ வந்து பார்க்க இப்படி அமைப்புக்கு அவருக்கு இந்த மாதிரி அமைப்பு அதனாலதான் நடக்கிறது. அதான் ஜி, அவ்வளவுதான் பாயிண்ட் எல்லாம் ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. கூடுதலாக நீங்க சொன்ன மாதிரி நீடித்த தாம்பத்திய அமைப்புகளுக்கு 12ஆம் பாவக அமைப்புல சனி உட்காரக்கூடாது. 3ஆம் அதிபதி நீச்சம். 7ஆம் அதிபதிக்கு பெரிய அளவு சுபத்துவ அமைப்புகள் இல்ல. 11ஆம் அதிபதி சனி வந்து நல்ல வேலையா குரு பார்வையில் இருக்காரு. 12ஆம் பாவத்துல குரு பார்வை இருக்கு அமைப்புங்களால நீங்க சொன்ன மாதிரி ஓரளவு அந்த ராகு தசையே நடக்கிறதுனால திருமணம் நடந்துச்சு ஓரளவு. ஆமா ஆமா ஆமா. அது என்ன ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு. அதனால அந்த தோஷங்கள் நீங்கினாலுமே நீடித்து தாம்பத்திய சுகத்தை அணுகிறது சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரனே போயிடுச்சு அப்புறம் கிடைக்காது இல்லையா? சுக்கிரனோட ஒரு வீட்டுல ராகு இருக்காரு. அப்ப அது இன்னொரு வீடு சுபத்துவம் கிடையாது, நார்மலா இருக்கு. சோ அதனால வந்து அந்த விஷயங்கள் நடக்காது. அது கிடைக்க இந்த மாதிரி விஷயங்கள் பிரிஞ்சு போறதுக்கான காரணங்களா இப்படியான விஷயங்கள் தான். என்ன குருதசை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய குருதசை ராகுமே பெருசா கெடுக்கக்கூடாதுன்றதுனால சுப பிரிவு இருக்கும் இவருக்கு. அவ்வளவுதான். குருவோட சேர்ந்ததுனாலதான் ராகு கெடுக்க மாட்டாரு. இல்லாடி கெடுப்பாரு ராகு, கடுமையா கெடுப்பாரு. நீச்சல் வீட்டுல உட்காந்து அட்டமஸ்தானத்துல உட்காந்து ராகு கடுமையா கெடுப்பாரு. குருவோட சேர்ந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ராகு இவர் அப்படியே பார்த்து பாரா பொத்தி அடிச்சிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். ஓகே ஓகே. வேற பாயிண்ட் சொல்லுங்க. இப்ப வாங்க, நீங்க வாங்க, யாராவது பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான பாயிண்ட். முத்துலட்சுமி வாங்க, மத்த எல்லாரும் மீட் பண்ணுங்க. முத்துலட்சுமி நம்ம டக்குன்னு வந்து ஏதோ ஒரு சொல்ல வந்து சொல்லிருங்க. இல்ல குரு ராகு கூட இதானதுனால குழந்தை தாமதத்தினால திருமணம் தாமதம்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அதுக்கு சொல்ல வெரி குட் வெரி குட். நாங்க அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணோம். உண்மைதான். ராகுவோட காரகர் வந்து 8ல மறைஞ்சு ராகுவோட இணையும் நாங்க சொல்லிட்டோங்க. அதுதான் தாமத்துக்குரிய காரணம். அதுவும் தாமத்துக்குரிய ஒரு காரணம். ஓகேமா, நீங்க மீட் பண்ணிருங்க. ஓகே. இப்ப அடுத்து போயிடலாம். கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டு இருக்கு. 9ஆம்